எடுத்துக்காட்டு 3.33 இரண்டு எண்களின் கூடுதல் 36. இரண்டு எண்களின் கூடுதல் 36. இரண்டு எண்கள் எனக்கு எதுன்னு சொல்லிட்டு இரண்டு எண்கள் பேர் சொல்லுங்க. x plus y. x y. கூடுதல்ன்ற வார்த்தை இரண்டு எண்கள் சொல்றாங்க. கூடுதல் பின்னாடி சொன்னா எங்க போடணும்? முன்னாடியா? ரெண்டு எண்ணுக்கு என்ன பண்ணோம்? கூடுதல் நிறுத்துறாங்க. அப்ப என்ன குறிப்போம்? 36. மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க. ஓர் எண் என்ன எடுத்துக்கலாம்? x எடுத்துக்கலாமா y எடுத்துக்கலாமா? y எடுத்துக்கலாமா? மேலும் சொல்லிட்டாங்க. அப்ப y அவற்றுள் ஓர் எண் நிறுத்துறானா குறிப்போம்? ஆகும் ஒரு வார்த்தை வந்துச்சுனா போடணும். அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட. மற்றொரு எண் யாரு? மற்றொரு எண்ணை விட 8 அதிகம். அதிகம்னா என்ன குறிப்போம்? மேத்ஸ்ல எங்க பின்னாடி போறோம் முன்னாடி போறோம்? முன்னாடி. நடுவுல போறோம். ஓகே? 8 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க. அந்த எண்ணை காண்க. எண்ணை காண்கவா எண்களை காண்கவா? எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர். அதனால எண்கள் ப்ளூரல்ல தான் சொல்லணும். சரியா? நைஸ்மா. x என்ன இருக்கு? y க்கு பதிலா y க்கு இது சமம் சொல்றாங்க. அப்ப y க்கு பதிலா யாரை போடலாம்னு சொல்லுங்க. x plus 8 equal to 36. இப்போ இந்த தேவையில்லாத யாரா பிளஸ் 8 தானே? பிளஸ் 8 சம குறிக்கு அந்த பக்கமா போனா -8 equal to 36 ல இருந்து 6 கழிச்சு 6 கூட 2 கூட்டினா தானே 8. 36 ல இருந்து 6 ல இருந்து 6 போச்சுனா 30 ல இருந்து மறுபடியும் 2 கழிச்சீங்கன்னா 28. இதனுடைய குறி பிளஸ் போட வேண்டிய அவசியம் இல்ல. இங்க ரெண்டு எண்களும் ஒரே மாதிரி கூட்டணும். எந்த ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி கூட்டணும்னா பாதியா பிரிக்கணும்னு அர்த்தம் தானே? சமமாக பிரித்தல்னா பாதி. எத்தனை சமமா பிரிக்கணும்? 3 சமமா பிரிச்சா 3 அளவு இருக்கணும். 2 சமமா பிரிச்சா 2 அளவு இருக்கணும். ஒரு x ஒரு x கூட்டினா எத்தனை x? 2x. எப்படி படிக்கணும்? 2 into x என்ன அர்த்தம்? 2 சொல்லுங்க. இரண்டாவது பெருக்கல் வாய் வர மாட்டேங்குதுல்ல. இரண்டாவது பெருக்கல் பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லுங்க. ஓரன் 2 16 28 ஓரன் 2 ஓரன் 2 4 8 ரெண்டுக்கும் x நடுவுல பெருக்கல். பெருக்கலா இருக்கிற ரெண்டு சமக்குறிக்கு அந்த பக்கமா போனா இரண்டாவது பெருக்கல் வாய்ப்பாடுன்னு சொன்னேன். எத்தனை 2 வந்து 28 14 28. x இன் மதிப்பு எவ்வளவு சாமி? 14. எப்படி கணக்கு போடணும் பாத்துக்கங்க. அந்த ஈக்குவல் எல்லாம் நேரா வரும். இங்க என்ன எழுதணும்? ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன போடணும்? எனில். இப்போ இத எடுத்துட்டு போயிட்டு யாருடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்? y னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் தானே? அப்ப இந்த சமன்பாட்டுல போடுங்க. சமன்பாட்டை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. x plus y equal to 36. x க்கு பதிலா 14 plus y equal to 36. யாருடைய மதிப்பு வேணும்? y னோட மதிப்பு என்ன y தான் வேணும் எனக்கு? plus y தான். பிளஸ் y இங்க வச்சுக்கலாமா? தேவையில்லாத யார் இருக்கறா? 14. என்ன 14 பாருங்க. plus 14. இப்படி குறியிலனா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிளஸ் 16 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனா -14 equal to முன்னாடி யார் இருக்காங்க? y. முன்னாடி பிளஸ் என்னதான் இருக்குது அர்த்தம்? அப்போ 6 ல இருந்து 4 நீக்குனா 2. 3 ல இருந்து 1 நீங்கினா 2. y equal to 22. therefore அந்த எண்களை காண்கன்னு சொன்னாங்கல்ல. அப்படினா இதுல பதிலா அந்த எண்கள் ஃபர்ஸ்ட் யார் எடுத்துக்கறோம்? x. அடுத்த நம்பர் யார் எடுத்துக்கறோம்? மாத்தி போட்டாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. 14 கூட 22 கூட்டினாலும் 36 தான். 22 கூட 14 கூட்டினாலும் 36 தான். அப்ப அந்த எண்கள் 14 இங்கிலீஷ்ல எழுதுனா and எழுதுவோம். தமிழ்ல எழுதும்போது மற்றும் 14 மற்றும் 22. ஓகே.